இது வழக்கறிஞர் சரவணன் பதில்கள். மற்றவங்களோட கேள்வி உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ மற்றவங்க கேட்ட கேள்வி பார்க்கலாம். போன வாட்டி போட்ட பதிவுகளிலிருந்து ஒரே கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதில் சில இதை பிரிச்சிருக்கேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேங்க் நோட்டீஸு பதில் சொல்லாமல் இருந்தால் என்னவாகும்? முதல்ல பேங்க் நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் லெட்டர். அது நீ பதில் சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அதே நம்பருக்கு நீ ரிப்ளை பண்ணால் போக போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றத வந்து யாருக்கு சொல்லணுங்கிறத முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு முத ஒரு நோட்டீஸ் நீ நினைக்கிற மாதிரிலாம் வச்சுக்கோங்க, டைப் பண்ணிலாம் வர்றது கிடையாது. ஆட்டோமேட்டட் ஜெனரேட்டட் லெட்டர்னு ஒன்று வரும். அது ஆட்டோமேட்டிக்காக லோன் டிஃபால்ட் ஆனீங்கன்னாக்கா உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு இருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் அனுப்பிச்சிடும். ஸோ அதில் வந்து உங்கள் லோன் நம்பரு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டியூ பெண்டிங்கு அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் அது. அதனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வர ரிமைண்டர் லெட்டர். அதுக்கப்புறம் வர்றது இன்னொரு நோட்டீஸ் வரலாம், ஒரு ரீகால் நோட்டீஸோ டிமாண்ட் நோட்டீஸோ வரலாம். இதுதான் பேங்க்லேருந்து வரும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து மேற்பார்வையில் வரலாம் உங்களுக்கு. இந்த ரீகால் டிமாண்டு, இந்த ரெண்டு நோட்டீஸும், இந்த ரீகால் டிமாண்ட் நோட்டீஸு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா போன பதிவில் நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இந்த ரீகாலை விட டிமாண்டை விட ரீகால் நோட்டீஸ் வரும்போது தான் கொஞ்சம் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ரீகாலுங்கிறது என்ன சொல்லி அர்த்தம் தெரியுங்களா? எப்பா சாமி நீ லோன் வாங்கினது போதும், நீ இது வரைக்கும் கட்டினது போதும், நீ டிபால்ட் ஆகிட்ட, இத்தனை 2 மாதம் இரகுலராக பே பண்ணிட்டு வர்ற, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீ முறியடிச்சிட்ட, அதனால் நீ வாங்கின மொத்த பணத்தையும் வட்டியோடு சேர்த்து கட்டுறா சாமி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரீகால் நோட்டீஸு. ஸோ இந்த ரீகால் நோட்டீஸுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் பேங்க் கையில் தான் இருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன், ப்ரீ ஆர்பிட்ரேஷன், இந்த வார்னிங் நோட்டீஸில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு கட்டாமல் தான் இருப்பீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் சைடு இதுதான் டார்ச்சர். பேங்க் சைட்லேருந்து ஒரு 100 ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வந்து மெசேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? இல்லை இமெயில் அடிக்கி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகால் லெட்டர் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இனிஷியேஷன் ஆர்பிட்ரேஷன் பண்ணுவோம். அப்படி நிறைய பேர் வந்து இதிலே பணத்தை பாதி பேர் கட்டிடுறாங்க. நாம் நினைக்கிறோம் நம்ம டிபால்ட்னு நம்மகிட்ட வர்றவங்க வந்து 100% தான் வர்றாங்க. பாக்கி 99% ஒரு 70% பேர் லோனை கட்டிடுறாங்க. அந்த நோட்டீஸ் வந்தோடனே சரிங்க ஏதாவது பதிலை கொடுத்து லோனை கட்டி விட்டுறாங்க. அந்த நோட்டீஸ் வரது திருப்பி வந்து நீங்கள் அந்த ஆனால் நீங்கள் ஒன்ஸ் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வட்டின்றது இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதிலே அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு எக்கச்சக்கமான பீனல் சார்ஜஸ் எல்லாம் போட்டு தான் எடுக்கும். அந்த வண்டி நீ கட்ட வேண்டி வரும். அப்போ தான் நீங்கள் வந்து லைவில் கொண்டு வர முடியும் அந்த லோனை. ஸோ அதனால் இந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னா ஃபர்தர் லீகல் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். இந்த லீகல் ப்ராசஸ் வந்து லோக்கலாக கடன் கொடுக்குறவங்களுக்கு பேங்க் உள்ள வித்தியாசமே வேறு. லோக்கலாக கடன் கொடுக்குறவங்க பஞ்சாயத்து அந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி போவாங்க. இவங்க ஆர்பிட்ரேஷனு கான்சலேஷனு போவாங்க. வித்தியாசம் அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ப்ராசஸ் வேறு. அதனால் நோட்டீஸுக்கு வந்து பதில் சொல்லணுன்னா நீங்கள் வந்து அதாவது பணம் என்னால் கட்ட முடியாது சார், இந்த நிலைமையில் என்னால் கட்ட முடியாது, எனக்கு வருமானமே இல்லை, வாழ்வாதாரம்